இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, பஞ்சபூதம் என்று சொல்கிறோமே, இதற்கான விளக்கம் என்ன? பூதம்னு சொன்னா நம்ம பேயின்னு தானே சொல்லுவோம். அப்படி இருக்க இந்த பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. முதல்ல பூதம் அப்படின்னு சொன்னா பேய் என்று நாம் கருதுவதே தவறு. பூதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இயற்கையிலேயே தோன்றிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றார். மிகப்பெரிய உருவம் அல்லது மிகப்பெரிய ஒரு விஷயத்தினை பூதம் என்று சொல்கிறார்கள். இதை நம்ம பார்த்தோம்னா இந்த புறநானூற்று பாடலே இதை தெளிவாக சொல்றது. ஒரு புறநானூற்று பாடல் எடுத்தோம்னா இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லி விளக்கி கடைசியில் எப்படி தெரியுமா அந்த லைன் முடிகிறது? ஐம்பூதத்து இயற்கை அப்படின்னே வர்றது. ஆக புறநானூற்று பாடலிலேயே இந்த பூதம் என்கின்ற வார்த்தையானது இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஐம்பூதத்து இயற்கை அப்படின்னு தான் அந்த புறநானூற்று பாடலே முடிவடையும். ஆக பூதம் என்பது தமிழ் வார்த்தையாகவும் பார்க்கலாம், இது சமஸ்கிருத வார்த்தையாகவும் இருக்கிறது. இது ரெண்டுத்திலுமே இந்த சமஸ்கிருதம் மற்றும் தமிழுக்கும் இடையே உள்ள தொடர்பிலே இந்த பூதம் என்கின்ற வார்த்தையும் இடம்பிடித்திருக்கிறது. சரி, இந்த பூதத்திற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னே சொல்றார். அதாவது இயற்கையாகவே தோன்றிய ஒரு மிகப்பெரிய விஷயங்களைத்தான் பூதம் என்று சொல்கிறது அப்படின்னு சொல்றார். இப்போ இயற்கை நம்ம அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஐம்பூதத்து இயற்கைன்னு எப்படி அந்த புறநானூற்று பாடல் சொல்லி இருக்கிறதோ, அதற்கு முன்னதாகவே நம்முடைய உபனிஷத் எப்படி சரிமா சொல்றது? ஆகாஷாத் வாயுஹும் வாயோர் அக்னிஹிம் அக்னேர் ஆபஹ அத்ய பிருத்திவி அப்படின்னு சொல்றது. அந்த உபனிஷத்தில் பார்த்தோம்னா ஆகாஷாத் வாயுஹு அப்படிங்கிறார். முதலிலே இந்த வெளியிலே தோன்றியது ஒரு அண்டம் என்கின்ற இந்த ஆகாயம். இந்த அண்ட வெளியிலே முதலிலே ஆகாயம் என்பது தோன்றியது. அந்த ஆகாஷாத் வாயுங்கிறார். இந்த ஆகாயத்திலே அப்புறம் வாயு என்பது இடம் பிடித்தது. அப்புறம் பார்த்தோம்னா வாயோர் அக்னிஹி, அந்த வாயுவிலிருந்து இந்த அக்னி என்கின்ற நெருப்பானது உருவானது. அக்னேர் ஆபஹா அப்படிங்கிற ஆபஹான்னு சொன்னா ஜலம். இந்த அக்னியிலிருந்து தான், இந்த நெருப்பிலிருந்து தான் தண்ணீர் என்கின்ற ஒரு விஷயமானது உருவானது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அத்ய பிருத்திவி, இந்த தண்ணீரால் சூழ்ந்ததுதான் இந்த பூமி. பிருத்திவின்னு சொன்னா மண் இல்லையா, இந்த நிலம் அப்படின்னு சொல்றோம். இந்த பூமியானது தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த உபனிஷத்துல ரொம்ப பெருசாவே சொல்றார். நம்முடைய உபனிஷத்துல இருக்கிற விஷயங்கள் அத்தனையுமே அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆக இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஐந்துமே இயற்கையிலேயே தோன்றிய ஒரு மிகப்பெரிய விஷயங்கள். இதை தான் எப்படி சொல்றான்னு பார்த்தோம்னா, இந்த பஞ்சபூதங்களுமே ஒவ்வொரு மனிதனினுடைய உடலிலுமே ஆக்ட் பண்றது தான். அதனால தான் என்ன சொல்றா, பூத உடல் அழிந்தாலும் அவருடைய புகழுடல் அழியாதுன்னு சொல்றா இல்லையா? நம்முடைய உடம்பையே ஒரு பூத உடல் அப்படின்னே சொல்றோம். இறந்து போன பிற்பாடு சொல்றாளே, இந்த பூத உடல் அழிந்தாலும் அவருடைய புகழுடல் என்றென்றும் நிலைத்திருக்கும்லாம் சொல்றோம் இல்லையா? இந்த பூதங்களானது, அதாவது நம்முடைய உடம்பிலேயே இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய இந்த பஞ்சபூதங்களும் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. இறந்த உடனேயே இவர்கள் நேரடியாக அந்த ஐந்து பூதங்களிலும் சென்று கலக்க வேண்டும். அப்படி கலக்கலேன்னு வரும்பொழுதுதான் இது என்ன ஆறுதுன்னு பார்த்தா, தனித்து செயல்படும் பொழுது அதைத்தான் நாம் பேய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பூதம்ங்கிற வார்த்தையை நம்ம ஏன் பேயின்னு புரிஞ்சுட்டு இருக்கோம்னு சொன்னா, நம்முடைய உடம்பிலே விளங்கக்கூடிய இந்த ஐந்து பூதங்களும் இறந்த உடனேயே இந்த ஐம்பெரும் பூதங்களோடு சென்று கலக்க வேண்டும். அப்படி கலக்கலேன்னு சொன்னா, இது தனியாக இருந்தால் இதைத்தான் நாம் பேய் என்று தனியாக உருவகப்படுத்துகிறோம். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம விநாயக பெருமானுடைய ஸ்லோகம் சொல்லுவோம் தெரியுமா? கஜானனம் பூதகணாதி சேவித்தம் அப்படின்னு சொல்றோம். அங்க பேய் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை இல்லையா? பூதகணாதி சேவித்தம்னு சொன்னா அந்த பூத கணங்களுக்கெல்லாம் தலைவனாக, கணபதி அப்படின்னு தானே அவருக்கு பேரு. கணபதின்னு சொன்னா அந்த பூத கணங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு அர்த்தம். சிவபெருமானும் பூத கணங்களுடைய தலைவனாக இருக்கிறார். ஆக பூதம் அப்படின்னு சொன்னா நம்ம பேய் அப்படின்னு புரிஞ்சுக்கிறத விட எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயற்கையிலேயே உருவான மிக பெரும் விஷயங்கள். அதைத்தான் அந்த புறநானூற்று பாடலும் பார்த்தோம்னா ஐம்பூதத்து இயற்கை அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அதனை நிரூபிக்கிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.